பிரைஸ் லார்ட், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை ஒரு சின்ன தியானத்தோடு கூட நம்ம தேவனுடைய வார்த்தைக்காக நம்ம கடந்து போவோம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை நாம் தியானிப்போம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர் ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பெலனுமாய் இருக்கிறேன் என்றார். அங்கே வேதாகமம் சொல்லப்படுது, ஆபிரகாமை பார்த்து நீ பயப்படாதுன்னு சொல்வதற்கு இன்னைக்கு மனுஷர்கள் இல்லை. நம்ம நெருக்கப்படுகிற போது நமக்கு பயப்படாதுன்னு சொல்ல எந்த ஜனங்களும் நம்ம சொல்லுவதற்கு சாத்தியமல்ல. ஆனால் இங்கே தேவன் நம்மை பார்த்து, ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பெலனுமாக இருக்கிறேன் அப்படின்றார். ஆபிரகாமுடைய வார்த்தை ஆதியாகமத்தில் தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுது, ஆபிரகாமை பார்த்து நீ பயப்படாதேன்னு சொல்லுவதற்கு தேவன் மாத்திரம்தான். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ தரங்களை பயந்துருக்கிறோம், எத்தனையோ தரங்களை உபத்திரப்படுகிறோம், பயந்து வாழக்கூடிய நிலைமைகள் இருக்குது. சாவுக்காக, மரணத்தில் விடுவிக்கப்படாத பயப்படுறோம், சூழ்நிலைகள் தவிர்க்க முடியாத பயப்படுறோம், கடத்தில் பயப்படுறோம், பிரச்சனையில் பயப்படுறோம். ஆனால் இங்கே வேதாகமம் சொல்லப்படுது, நீ பயப்படாதே, உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் நான் இருக்கிறேன் என்று சொல்லி இந்த ஆறுதல் சொல்வதற்கு இந்த உலகத்தில் மனுஷர்கள் யாரும் இல்லை. நமக்கு பணம் நமக்கு ஆறுதல் சொல்ல போறதில்லை, உறவுகள் நமக்கு ஆறுதல் சொல்ல போறதில்லை. ஆனால் கர்த்தர் நமக்கு ஆறுதல் படுத்துகிறார். என்னன்னா, நீ பயப்படாதே, நான் உனக்கு பலனும் மகா பெரிய கேடகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்க தேவன் சொல்லுகிற வார்த்தை சங்கீதத்தில் சொல்லப்படுது 9:10, கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். அவர் தேடின ஆபிரகாமை அவர் பயப்படாதே என்று சொல்லி ஆசீர்வதித்தார். அவரை தேடின ஆபிரகாமை நீ பயப்படாதே, உனக்கு பெலனும் மகா பெரிய கேடகமா இருக்கிறேன் என்று சொன்னார். இன்னைக்கு உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், அவரை தேடுவோமானால் கர்த்தர் நமக்கும் அப்பேற்பட்ட கேடகத்தை நமக்கு கொடுப்பார். பயப்படாதே என்று சொல்லி நம்மோடு கூட இருப்பார். திகிலிலும், கஷ்டத்திலும், வருத்தத்திலும், உபத்திரத்திலும், பாடுகளிலும், நிந்தைகளிலும் இருக்கிற நம்மை பார்த்து ஆண்டு சொல்கிறார், பயப்படாதே. ஆபிரகாம் வெறுமையாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், பயப்படாதே. ஆபிரகாமை பார்த்து நீ பயப்படாதே, உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். இங்க சங்கீதம் தாவீதுடைய வசனம் சொல்லப்படுது 9ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம், கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுவதில்லை. அப்போ ஆபிரகாம் தேடினார், அவரை கைவிடாதபடி இருந்தார், அவரை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு நாமும் தேவனை தேடுவோமானால், சில நேரங்களிலே கஷ்டங்கள் வரும்போது தேவனை தேடாமல் போகிறோம், சில நேரங்களிலே உபத்திரங்கள் வரும்போது தேவனை தேடாமல் போகிறோம், தேவனை விட்டு மறந்து போகிறோம். நீ மறந்து போவாயானால் அவர் உன்னை விட்டு விலகி போவார். நீ மறக்காதபடி தேவனை தேடுவாயானால் நிச்சயம் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை உயர்ந்த ஸ்தானங்களிலே தேவன் கொண்டு போவார். என்னை தேடுகிறவர்களை அப்படி சொல்ற, தேடுகிறவனை கைவிடுவதில்லை. சூழ்நிலையில் தவறுதான். யோபு தன் உத்தமனா இருந்து தேடினார். தன் மனைவி விட்டு தூசித்து ஜீவனை விடு என்று சொல்லும் பொழுது கூட யோபு தேட ஆரம்பித்தார். தேவன் மேல் உத்தமனா இருந்தார். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, யோபு 13:15, என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் என்று சொல்லி அங்க சாட்சியை நாம் பார்க்கிறோம். நீ தேவனோடு இருந்து தேவனுடைய வார்த்தையை நீ மதிச்சு தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்பாயானால் இன்றைக்கும் ஆண்டு சொல்கிறார், உன் சிறையிருப்பு மாற்ற அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். சில கடன்கள் நம்மளை நெருக்கினாலும் சரி, சில பிரச்சனைகள் நம்மளை நெருக்கினாலும் சரி, குடும்பத்தினுடைய பிரச்சனைகள் இல்லை, ஏதோ ஒரு பிரச்சனை, வியாதியோ, நெருக்கமோ, சூழ்நிலையோ, ஏதோ ஒரு சம்திங் நம்முடைய வாழ்க்கையில நெருக்கத்தை உண்டாக்குற அந்த நெருக்கம் அன்று சொல்றாரு, அந்த நெருக்கங்கள் வரும் பொழுது நீ பயப்படாது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்று சொல்லி இங்க கர்த்தர் பேசுகிறார். இங்க ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுது, எந்த மனுஷனும் நீ பயப்படாதுன்னு சொல்ல ஆட்கள் இல்லை. நம்ம இடத்துல இருக்கும் பொழுது சில பேர் நம்மளை நெருங்கி வருவார்கள், நம்ம இடத்துல இல்லை என்றால் நம்மளை விட்டு தூர போவார்கள். ஆனால் தேவனும் அப்படிப்பட்டவர் அல்ல. அங்கே வேதம் சொல்லப்படுது, நீ இருந்தாலும் உன்னிடத்தில் இல்லை என்றாலும் உன்னை நேசிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஒரே ஒரு காரியம், நீ அவரை நோக்கி பார்க்கணும். நீ அவரை நோக்கி பார்க்கும்போது, அவருக்கு நீ பயந்து இருக்கும்போது அவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை அநேக சாதிகள் மத்தியிலே உன்னை உயர்த்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆபிரகாமை பார்த்து தேவன் சொன்னார், உன்னை நான் பெரிய சாதியாக்குவேன் என்று சொல்லி ஆபிரகாமை கொண்டு வந்தார். சோதனையை சகித்து நடந்து போனார். வனாந்தரத்திலே அவர் நடந்து அந்த காரியங்களை செய்தார். வனாந்தரத்தில் நடந்ததுனால தான் அந்த உண்மையும் உத்தமத்தையும் பார்த்து தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை தேவன் ஆசீர்வதிப்பாராங்க.